வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் வெறித்தனமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையில ஒரு நாடக கலைஞரை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மோகன்லால் விசாரிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் சும்மா தீயா பத்திக்கிட்டு எரியும். அப்படி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் ரெட் ஒயின் அப்படிங்கிற மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஃபகத்தையும் ஒரு பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஃபகத்தோட பேரு அனுப்பு. சோ இப்போ அனுப்பு வந்துட்டு அவங்க மனைவி கிட்ட பயங்கரமா கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ என்ன ஒரு வேலையை பார்க்க மாட்டே அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. நமக்கே என்னடா மனுஷன் இப்படி சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டிட்டு போயிட்டு நார்மலா பேசி அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் கை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா இவர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் டிராமா மாஸ்டர். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் நமக்கு இங்க காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஃபகத் பாசிலோட நடிப்பை பார்த்து எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபகத் அனுப்பு இருக்காரு இல்லையா, இவர் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு ஆக்டர். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி பாராட்டல அவார்டு எல்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட பேரு நவாஸ். ஸோ நவாஸ் தான் இந்த ஸ்டேஜ் டிராமாக்கு எல்லாவோட கண்டென்ட் எழுதுறது. ஸோ அவர் வந்துட்டு நல்லா பயங்கரமா பாராட்டிட்டு இருக்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சிடி பட கேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து ஒரு பாருக்கு போறாங்க. சின்னதா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வராங்க. நம்ம அனுப்பு வந்துட்டு வெளியூர் சொந்த ஊர். இங்க வந்துட்டு ஒரு லாட்ஜ்ல தான் தங்கி இருக்கிறாரு. அப்படியே அவர் மட்டும் தனியா வந்து ஒரு லாட்ஜ்ல வந்துட்டு ரூம் எடுக்கிறாரு. நம்ம நவாஸ் வந்துட்டு அவருக்கு ஃபேமிலி எல்லாம் இந்த ஊர் தான். சோ அவர் அங்க இறக்கி விட்டுட்டு அவர் காலையில வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க நம்ம அனுப்பு இருக்காரு இல்லையா, அவர் போயிட்டு ஒரு ரூம் நம்பர் எடுக்கிறாரு. 106 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் நம்பர்ல போயிட்டு ஸ்டே பண்றாரு. குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வராரு. ஒரு லேப்டாப் எடுக்கிறாரு. Facebookல வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்னடானா, நீ வந்துட்டு ஒரு லவர்ட்ட வந்துட்டு லவ்ல ப்ரொபோஸ் பண்ணிட்டியா, போயிட்டியா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இல்ல நாளைக்கு தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இவரும் பயங்கரமா சாட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஒரு போஸ்டர் ஒருத்தர் ஒட்டுறாரு. அந்த போஸ்டரை பார்த்தா நம்ம அனுப்பு வந்துட்டு இறந்து போயிட்டு தான் சொல்லி ஒரு கண்ணீரஞ்சல் போஸ்டர் ஒட்டுறாங்க. என்னடா மனுஷன் நேற்று நைட்டு தானே நல்லா இருந்தா, அது ரூம்ல இருந்தவன யாரா கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருக்குது. அடுத்த நாள் காலையில நியூஸ்ல வேற பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் டிராமா ஆக்டர் வந்துட்டு ஒருத்தர் மர்மமான முறையில யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு தான் சொல்லிட்டு நியூஸ்ல போயிட்டு இருக்க. அதை இங்க வந்துட்டு ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணோட பேரு ஜாஸ்மின். சோ ஜாஸ்மின் வந்துட்டு உடனே போனை எடுத்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு போன் பண்றான். இந்த மாதிரி அனுப்பு வந்துட்டு இறந்துட்டு தான் சொல்லி நியூஸ்ல வர சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போன் கட் பண்ண. இப்போ வந்துட்டு நம்ம லக்ஷ்மி வந்துட்டு அங்க போயிட்டு ஒருத்தரை எழுப்புறாங்க. அதுதான் நம்ம நவாஸ். சோ நவாஸை எழுப்பின உடனே இந்த மாதிரி அனுப்பை பத்தி எது நியூஸ்ல சொல்றாங்க. ஒன்னும் புரியல, சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் இப்போ அவர் வந்துட்டு போன் பண்ணி கேட்டதுல அவர் இறந்துட்டதா சொல்லி சொல்றாங்க. கட் பண்ண இப்ப அந்த ஹோட்டல் ரூம் காமிக்கிறாங்க. நம்ம அனுப்பு இறந்து போனார் இல்லையா, அந்த ரூம் முழுக்க ஒரு ரத்த கரையா இருக்குது. அங்க போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க. இங்க தான் நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. சோ நம்ம மோகன்லால் தான் இப்ப இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். சோ இப்ப அங்க இருக்கிற பட கேஸ்ட், அங்க இருக்கிற கைரேகைகள் எல்லாமே எடுத்துட்டு உடனே ஃபாரன்சிக்கு அனுப்ப சொல்றாங்க. இந்த கொலையை முதல்ல பார்த்தது அங்க வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் தான் பார்த்திருக்கிறான். அவனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, நான் 108க்கு வந்துட்டு தண்ணி கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த 108க்கு யாரோ இறந்து போன மாதிரி தெரிஞ்சது. அப்பதான் நான் போலீஸ்க்கு போன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, 108ல தங்கிறத அந்த ஆளையுமே காணாம காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். காலி பண்ணும்போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல சார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் விஷயம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. பயங்கர வேகமா ஓடி வந்து ஒருத்தர்கிட்ட அனுப்பி இறந்து போயிட்டு தான் சொல்லி அந்த விஷயத்த சொல்ல இவங்களும் இப்ப அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இங்க ஒருத்தனை நமக்கு காமிக்கிறாங்க. இவரோட பேரு ரமேஷ். இப்ப இவரோட வீட்டுக்கு வராரு. வரும்போது இவரோட முகத்துல ஏதோ ஒரு பதட்டம் ஒண்ணு இருக்குது. ஏதோ ஒரு தப்பு பண்ண ஒரு தோரணம் இருக்குது. இவர் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாரு. அப்படியே முகம்லாம் வேர்த்து போகுது. மனைவிக்காரங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டீயை போட்டு எடுத்துட்டு வராங்க. கன்சீவா வேற இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. உடனே அவர் இங்க இருந்து நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் அவங்க வைஃப் கிட்ட சொல்ல, எங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கூட வருவேன்னு சொன்னீங்க, இப்போ உடனே கிளம்புறேன்றீங்க, என்னதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், அப்படி ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. மனைவிக்காரங்க வேற ஹஸ்பண்டை விட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டுல பயங்கரமான எதிர்ப்பு. இவங்களுக்கு யாரும் பெருசா கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். இப்படிப்பட்ட நிலைமையில ஹஸ்பண்ட் கூட இல்லாம விட்டுட்டு போறான்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற நம்ம ரமேஷ் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பி போறாரு. இப்ப இங்க ஒரு சீனை நமக்கு காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணதுல வந்துட்டு யாரோ கொலை பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரியுது. ஆனா கைரேக்கு வந்துட்டு ஒன்னும் பெருசா எதுவுமே கிடைக்கல. அங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மோகன்லால். இப்ப நம்ம டெட் பாடியை பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு வயசானவர், இப்ப நவாஸ், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வராங்க. இவங்க யாரோ ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தேக பார்வையில பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப அங்க ஒரு வயசானவர் வந்து பயங்கரமா
அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அந்த டெட் பாடியில நமக்கு காமிக்க அங்க இருந்து அந்த டெட் பாடி அவங்க ஊருக்கு கொண்டு போறாங்க. அப்போ ஒரு வயசானவர் வந்துட்டு நம்ம அனுப்போட போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா அழுகிறாரு. அழுது மட்டும் இல்லாம 34 வயசு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா அதை வந்துட்டு தான் பேனாவில் அடிச்சுட்டு 33 அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாரு. சோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அனுப்ப பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரே ஆளு இந்த வயசானவர். இவரோட பேரு சுப்பிரமணியம். சோ இப்ப சுப்பிரமணியனை வந்து நம்ம விசாரிச்சோம் அப்படின்னாக்கா அனுப்ப பத்தின மொத்த டீடைலுமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சீன்ல பார்த்தா நம்ம ரமேஷ் காமிக்கிறாங்க. ரமேஷ் அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்தாரு, எதுக்குன்னு தெரியல. ஆனா இங்க அவரோட பேக்ல வந்துட்டு ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த கத்தி அப்படியே தூக்கி ஒரு கடல்ல போடுறாரு. அந்த கத்தி ஃபுல்லா ரத்தமா இருக்குது. சோ இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு. ஒருவேளை நம்ம அனுப்ப கொலை பண்ணது இவரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பயங்கர சந்தேகம் வருது இல்லையா? இதெல்லாம் அப்படி இருக்க நம்ம அனுப்போட வாழ்க்கை முறை எப்படி அப்படிங்கறத ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அனுப்பு வந்துட்டு இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு முடிச்சிருக்காரு. ஊர்ல வந்துட்டு வேலை பார்க்காம வீட்டுல தான் இருந்திருப்பாரு. ஆனா கட்சியில வந்துட்டு ரொம்ப மும்பரமா வேலை பார்த்திருக்கிற ஒரு ஆளு. கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு உதவினாக்கா முன்னாடி போய் நின்று செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். சோ இப்படி இவருக்கு ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்குது. ஆனா அண்ணங்காரன் அப்பப்ப திட்டுவார், ஏன்டா நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்க, ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போலாம், இது அரசியல்ல நமக்கு செட் ஆகாத தம்பி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தான் போவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில டைம் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல. சோ அப்ப இருக்கும்போது கூட பிரகாஷ் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு இல்லையா, இவர் கூட ஏறி பைக்ல அப்படியே போயிட்டு இருக்காரு. சோ அப்படி வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா போற வேலை. அந்த பொண்ணு வந்துட்டு மெடிக்கல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுற ஒரு பொண்ணு. சோ நீ நல்லா படி, நம்ம ஏரியால வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்ட போறாங்க, கண்டிப்பா உனக்கு அங்க சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப இறந்து போன நம்ம அனுப்பு இருக்காரு இல்லையா, அவரோட அண்ணனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அனுப்புக்கு யாராவது எதிரிங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அனுப்புல கட்சியில தான் இருக்கான். கட்சியில கூட அவனுக்கு எதிரிங்கன்னு பெருசா யாருமே கிடையாது. எதிரி கட்சியிலுமே சரி அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அப்படிப்பட்டவன அப்புறம் யாரையும் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராரு. யோசிச்சுட்டு வரும்போது அதே ஏரியால ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல நம்ம ரமேஷ் இருக்காரு இல்லையா, ஒய்ஃப் வேற கன்சீவா இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப குழந்தைய பிறந்துருச்சுங்க. குழந்தை பிறந்தப்ப கூட ரமேஷ் வந்துட்டு பார்க்கவே இல்லை, பார்க்கவும் வரல. ஆனா ரமேஷ் இங்க வந்துட்டு ஒரு ரூம்ல தங்கி இருக்கான். அப்படி திடீர்னு எழுந்து பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. நியூஸ் பேப்பர்ல நம்ம அனுப்பி இறந்து போன போட்டோவை பாக்குறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போகுது. இப்ப இங்க போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அனுப்பி இறந்தார் இல்லையா, அவரோட ரூமுக்கு முன்னாடி தான் அந்த 108ல தண்ணி குடுக்கறது அந்த ரூம் பாய் போயிருப்பான். ஆனா அப்ப கொடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்துல அவர் வந்துட்டு ரூமை காலி பண்ணிட்டு எங்க ஓடி போயிருக்கான். சோ அவன் யார் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில விசாரிக்கலாம் சொல்லி அந்த ரூமுக்குள்ள போனாக்கா அவன் கொடுத்த அட்ரஸ் வந்துட்டு அதுல அட்ரஸே கிடையாது, ஒரு ஃபேக்கான அட்ரஸ். அது மட்டும் இல்லாம அவனோட தங்கி இருந்த ரூம்ல வந்துட்டு சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது, ஏதோ பேங்கோட டீட்டெயிலாம் ஏதோ இருக்குது. அந்த லிஸ்ட் எல்லாம் போலீஸ்காரங்க எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ இந்த சீன் கட் பண்ணி முடிச்ச உடனே திரும்ப ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போகுது. நம்ம அனுப்புக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நவாஸ் தான். ஏன்னா அவர் தான் வந்துட்டு டைரக்ஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, நிறைய விளம்பரங்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அவங்களோட ஒய்ஃப் நம்ம நவாஸ், அனுப்பு இவங்க எல்லாருமே ஒரே காலேஜ்ல படிச்சவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படிதான் இவங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். அடிக்கடி நம்ம அனுப்பு வந்துட்டு நவாஸ் வீட்டுக்கு போவாங்க. அப்படி நவாஸ் வீட்டுக்கு போகும்போது பக்கத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. சோ அவ பேரு தான் ஜாஸ்மின். படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லையா, சோ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஹீரோவும் லவ் பண்ணி இருக்காரு. ஆனா லவ் எல்லாம் பெருசா சொல்லிக்கல. ஒரு கட்டத்துல சொல்லியிருக்காரு. ஜாலியா அவங்க வந்துட்டு அப்பப்ப வீட்டுக்கு வர்றது பேசுறது இப்படின்னு ஹாப்பியா அவங்களோட லைஃப் எல்லாம் போயிட்டு இருக்குது. சோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ நவாஸ் கிட்ட தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம நவாஸ் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனுக்குன்னு பெருசா யாரும் எதிரிங்களா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கேயும் நம்ம ஹீரோ கிட்ட நவாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு இருந்தா இல்லையா ஜாஸ்மின், நம்ம அனுப்பி இறந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்கு இருந்தது அனுப்பு மட்டும்தான், இப்ப அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இந்த ஊரை விட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போகிறான். இங்க நம்ம ரமேஷோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. குழந்தை பிறந்துச்சு, இப்ப வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுல அவங்கள பாத்துக்கிறது கூட யாருமே கிடையாது. பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க தான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எங்க ஓடி போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப அதே மாதிரி நம்ம ரமேஷையும் காமிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல இல்லாம அங்க இங்க மாறி மாறி ஏதோ போயிட்டு இருக்கான். தலைமறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. போன் எல்லாம் வேற சுவிட்ச் ஆஃப்ல பண்ணிருக்கான். அங்கிருந்து ஒரு ட்ரெயின்ல வேற போயிட்டே இருக்கான். இவன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ரமேஷ் வந்துட்டு ஒரு கேடிஎம் ஷோரூம் பைக்ல தான் வேலை பார்ப்பாரு. அவர் வேலை பார்க்குற இடத்துல நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண மாட்டாரு, நிறைய சேல்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதனால அங்க இருக்கிற மேனேஜர் வந்துட்டு கூப்பிட்டு இது பாருப்பா, நீ ஒழுங்கா சேல்ஸ் பண்ணல, இந்த மாசம் வரைக்கும் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வேற வேலை தேடிக்க அப்படிங்கிற மாதிரி அவரை மிரட்டி இருக்கிறாரு. சோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல. தான் கூட வேலை பார்க்கறவன்ட்ட கடனா கொஞ்சம் காசையும் வாங்கிக்கிறாரு. அந்த மாதிரி டைம்ல தான் அவனோட ஒய்ஃப் வந்துட்டு கன்சீவா இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வருது. ரொம்பவே ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல வந்துட்டு இருக்கும்போது நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரமேஷ் கிட்ட பேசி இருக்குது. பேசும்போது நமக்குன்னு ஒரு பிளாட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லோன் போட்டு ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அந்த பிளாட்ல இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த லோன் கேட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஒரு பேங்க்ல இருந்து. கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல இருந்து லோன் எடுத்திருக்காரு. லோன்
லோன் இஎம்ஐ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா பெண்டிங்ல விட்டுருக்காரு. அதனால அவனுக்கு வீட்டுக்கே வந்துட்டு சத்தம் போடுறாங்க. இந்த விஷயத்த வைஃபுக்கெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே போயிட்டு மேனேஜர் கிட்ட பேசுறாரு. இதை பாருப்பா, ஒழுங்கா லோன் கட்டுப்பா, இல்லைன்னா வீடை வந்துட்டு ஜப்தி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கான். சார் கண்டிப்பா வந்துட்டு ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா லோன் எல்லாம் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். இவனோட வைஃப் வந்துட்டு ரொம்பவே ஒரு வசதியான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவர் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கிறாரு. கூட்டு வந்ததுல இருந்து தனியா தான் இருக்கிறாங்க. பொண்ணு வீட்டுல வந்துட்டு பயங்கர எதிர்ப்பு. அதனால அந்த பொண்ணு எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், கஷ்டப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கடனை வாங்கி இந்த மாதிரி கடன் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. சோ இப்போ இந்த விஷயத்துல அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அனுப்பு கூட வேலை பார்க்குற அந்த கட்சிக்காரரை போயிட்டு மீட் பண்றாங்க. இப்போ அவர் கட்சி வேலைக்கெல்லாம் போறது இல்லையா, கல்குவாரி வச்சு இப்போ இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவரை பத்தி டீட்டெயிலாம் விசாரிக்கும் போது இவரும் அனுப்பு சேர்ந்துனா எந்த கட்சி வேலையா இருந்தாலும் பார்ப்பாங்க. அப்படி கட்சியில யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி ஆளுங்க யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது சார். ஆனா எங்க ஏரியால வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. அங்க இருக்கிற டீனு நம்ம அனுப்பு வந்துட்டு ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. அனுப்புக்கு எந்த சப்போர்ட் இருந்தாலும் நீங்க தான் அந்த காலேஜுக்கு பண்ணி கொடுக்கணும் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. கட்சியில நாங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருந்தோம். திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அந்த காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்களாம். ஆனா அந்த காலேஜ்ல வந்துட்டு எங்க ஏரியாவில் நல்லா படிச்ச பசங்களுக்கு ஒரு 5 பேருக்கு சீட்டே கிடைக்கல. அதை விட கம்மியா எடுத்த பசங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குது. இந்த விஷயமா வந்துட்டு நாங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்ப நம்ம அனுப்பு தான் வந்துட்டு இந்த விஷயமா போயிட்டு அங்க இருக்கிற பிரின்சிபல் கிட்ட பேசும்போது நாங்க அப்படிலாம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு அனுப்பு கொஞ்சம் கோவப்பட்டிருக்கிற எல்லா ரெக்கார்டையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து காமிக்கும் போது தான் தெரியுது அந்த பசங்க கிட்ட காசை வாங்கிட்டு சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது விஷயமா வந்துட்டு மேல இடத்துக்கு ஏதோ ஒரு பெட்டிஷன் போட்டா அனுப்பு. அது மட்டும் இல்லாம அந்த 5 பேர் சீட்டு வாங்கினாங்க இல்லையா, அந்த 5 பேர்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. சொன்னதுனால ஒருவேளை அந்த பசங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது அந்த பசங்களை ஒரு பையனை கூட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது சார் அனுப் சார் ரொம்பவே நல்ல மனுஷன், இந்த விஷயத்தை பத்தி எங்கள்கிட்ட அழகா எடுத்து சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அவர் எதுவுமே பண்ணல, ஒரு நல்ல மரியாதை இருக்கு அவர் மேல, நாங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கேட்கும் போது அப்ப பசங்க சைட்ல இருந்து இவருக்கு பிரச்சனை இல்ல, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சீன்ல நம்ம ரமேஷோட வைஃப் காமிக்கிறாங்க. இப்ப குழந்தைலாம் பிறந்துச்சு இல்லையா, ரொம்ப நாளா வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணிருக்காங்க, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி பயந்து போயிட்டு இங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் கணவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டா இவங்க 2 பேர் ஒண்ணா இருக்கிற கல்யாண போட்டோஸ் தான் இருக்குது. இவங்க கிட்ட இருக்கிற ஒரே போட்டோஸ் இது மட்டும் தான். சோ இதே கொடுக்கும்போது அதை அந்த போலீஸ்காரன் 2 கட் பண்ணி அதுல இருக்கிற போட்டோ அவரோட போட்டோ மட்டும் எடுத்து ஒட்டிக்கிறான். இதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒண்ணு சரியா வரல, ரொம்பவே அழுகிற அதே இடத்துல. சோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த பக்கம் வர இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 108 ரூம்ல கிடைச்ச டீடைல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஏதோ ஒரு கேபிட்டல் பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஏதோ லோன் எடுத்துருக்கிற டீடைல்லாம் ஏதோ இருக்குது. சோ அதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு இந்த மாதிரி கேபிட்டல் பேங்க்ல எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரட்டான வேற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அதுல இல்லீகல் அந்த கருப்பு பணத்தை போடுற மாதிரி சும்மா கேட்டுப்பாரு, காசுலாம் கொடுக்குறோம் நிறைய அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இவரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அந்த பேங்க்ல இருக்கிற மேனேஜரை பேசியிருக்கிறாரு. அவர் இன்னொருத்தரை அனுப்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி என்னோட சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய கருப்பு பணம்லாம் வாங்குவாரு, லஞ்ச பணம்லாம் வாங்குவாரு, அதை வந்துட்டு மறைக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட் வேணும், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. ரைட் வந்தா சமாளிக்கிறதுக்காக அப்பப்போ வேற ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் வேணும், ஏதாவது ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கண்டிப்பா சார் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனும் ஓகே சொல்லிடுறான். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு உங்கள்ட்ட பேசுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போக இன்னொரு சீன்ல அப்படியே கட் பண்ணா அனுப்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட Facebookல சாட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம நவாஸ் இருக்கிறாரு. அப்படின்னா அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கணும் நவாஸ்க்கு சொல்லிட்டு நவாஸ் கிட்ட கேட்டா சார் Facebookல இருக்கிற முக்காவாசி பத்தி எனக்கு தெரியாது, ஏதோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா நானும் பதிலுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. அது உண்மைதான். ஏன்னா Facebookல வந்துட்டு நமக்கு 10,000 ஃப்ரெண்ட் இருந்தாலும் அதுல நறுக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட் தான் இருப்பாங்க. சோ இந்த விஷயத்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு இல்லீகலா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த பேங்க் கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. சோ அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்றாரு. அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி கருப்பு பணம் நிறைய இருக்கு, ஒரு அக்கௌண்ட் வேணும், யாராவது அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம இருப்பாங்க இல்லையா, ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அக்கௌண்ட் எனக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பர்டிகுலரா ரமேஷ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். சோ அவனோட அக்கௌண்ட கூட எனக்கு கொடுங்க, அவனும் ஆக்டிவிட்டில இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார் நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வந்துட்டு எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போட்டு கொடுத்துறாரு. அவரும் நான் எடுத்து கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு சீன் அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம நவாஸ் கிட்ட ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும், ஆட் ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போனீங்களே, அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி கேட்டா சார் அங்க எதுவும் பிரச்சனை கிடையாது, நார்வேல இருந்து ஒரு ஆட் ஷூட் வந்துருது நடந்துச்சு, அதுவும் வந்துட்டு இப்ப வந்தார்ல கேபிட்டல் பேங்க் அவங்க மூலியமா தான் சார் எனக்கு ஆட் வந்துச்சு, நான் அவங்க நடிக்கலாம் சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போனோம், அது ரொம்ப பழங்குடியினர் தங்கி இருக்கிற ஒரு ஏரியா. சோ அங்க போயிட்டு கார்பரேட் ஏதோ ஒரு கம்பெனி ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு ஒரு
மெடிக்கல் ஃபேக்டரி ஏதோ கட்டுறதா சொல்லி எங்களுக்கு ஆட் ஷூட் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. ஸோ நாங்களும் அங்கே போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இப்போ அடிக்கடி அனுப்பு சொல்லுவான், இந்த இடத்துக்கு வந்துட்டு கார்பரேட் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இயற்கை வளங்களையும் இங்கே இருக்கிற மனுஷங்களும் கண்டிப்பாக அடிச்சு விரட்டிடுவாங்க, அதனால இதை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் தான் காசுக்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை வற்புறுத்தி அங்கே கூட்டு போயிட்டு எடுத்தேன். ஆனால் கடைசியில் எனக்கே மனசு மாறிடுச்சு, நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அடுத்த விசாரணை எங்க அப்படின்னா அனுப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அந்த வயசானவர் சுப்பிரமணியன் தான். ஸோ அவரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது கண்டிப்பா இது வந்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த கொலைகாரன் யார் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லும் போது தான் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. அந்த ஆட் ஷூட் வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனி மூலமா எடுக்கிறது பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப சுப்பிரமணியனும் நம்ம அனுப்பு சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற மலைவாசி மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி ஆட் ஷூட் எந்த கம்பெனியுமே இங்க வந்து இனிமேல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ஆடியோக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களாம். அந்த லெட்டர் போனதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்குது. இதை விசாரிச்சு நீங்க தான் வந்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோக்கு இது வந்துட்டு ஒரு சந்தேகமா இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ அடுத்தது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்துட்டு போறாரு. அங்க இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு பாக்குறாரு. இந்த மாதிரி அனுப்பு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு லெட்டர் கொடுத்தாரு இல்லையா, இந்த பழங்குடியின மக்களுக்கு எதிராக ஒரு கார்பரேட் கம்பெனி வருதுன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு நடக்கக்கூடாது, தடை செய்யப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது மனு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த மனு வந்துச்சு, நான் அது சீரியஸா எடுத்துட்டு மேல் இடத்துக்கு அனுப்பினேன். ஆனா இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த லெட்டர் கொடுத்த ஆபீசர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா லீவ்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படி ஒரு சாதாரண மனுஷன் நீங்க மனு கொடுத்தோன்னே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டா அனுப்பு வந்துட்டு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், நானும் அவனு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அனுப்பு ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால தான் இந்த கேஸை வந்துட்டு மும்புறமா எடுத்து இதுக்காக மேல் இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்ப லீவ்ல இருக்கிற அந்த ஆளை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. சோ அவரை போயிட்டு பார்த்து அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவரோட பாணியில அடிச்சு மிரட்டுற மாதிரி விசாரிக்கும் போது தான் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மனு இவர் கைக்கு வந்த உடனே மேல் இடத்துல இருந்து அந்த கேபிட்டல் பேங்க்ல இருந்து ஒரு மேனேஜர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த மனு எங்கள்கிட்ட கொடுத்துருக்குன்னு சொல்லி எனக்கு பணத்தை கொடுத்தாரு, நீ ஒரு 3 வாரம் லீவ் எடுத்துட்டு ஜாலியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுவை அந்த கேபிட்டல் பேங்க் மேனேஜர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இங்க இருக்கிற ரெவென்யூ ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மேனேஜரை காமிக்கிறாங்க. மேனேஜருக்கு மட்டும் இல்ல அவர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எம்டி வரைக்கும் இதுல சம்பந்தப்பட்டிருக்குது. இன்னொரு சீன் அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பாக்குறாங்க. ஆடியோ ஆபீஸ்ல இருக்க அந்த பொண்ணு கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நீங்க எதுக்கு அனுப்பு கூட சாட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது, இது எப்பறம் ஹீரோ கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பமா இருக்குது, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா படத்தோட ஆரம்பத்துல ஒரு Facebookல ஒரு பொண்ணு கிட்ட சாட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, நீ வந்துட்டு லவ் எல்லாம் சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, இந்த பொண்ணு தான். சோ இந்த பொண்ணுக்கு அனுப்பு மேல ஒரு கிரஷ் இருந்திருக்குது. ஆனா அனுப்பு வந்துட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றதால இவங்க வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நான் தான் அது அப்படிங்கிறது நம்ம அனுப்புக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எதுவும் தப்பான விஷயம்லாம் எது கிடையாது, இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நாங்கிறது நம்ம ஹீரோவு கிளம்பி வராரு. அடுத்தது அந்த கேபிட்டல் மேனேஜர் வந்துட்டு ரமேஷ் அக்கௌண்ட்டை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அவனோட பேங்க் டீட்டெயிலும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு விசாரிச்சு பார்த்துட்டு இருக்காரு லைன் பை லைனா. அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் புரிய வருது. அவன் வந்துட்டு லோன் எடுத்திருக்கான், ஆனா அந்த லோன் கிட்டத்தட்ட 4 மாசமா கட்ட முடியல. திடீர்னு பார்த்தா அவனுக்கு எங்க இருந்தோ பணம் வந்திருக்குது. அந்த பணத்து மூலமா அவனோட லோனை க்ளோஸ் பண்ணிருக்கான். எப்படி எதுவுமே பண்ணாம அவனுக்கு இப்படி வந்துட்டு லோன் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, அதை பத்தின டீட்டெயில் எல்லாம் கண்டுபிடிங்க, அவனுக்கு யார் பணம் கொடுத்தாங்களோ அந்த டீட்டெயில கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறாரு. அவங்க ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க பேங்க் சைடு எல்லாம் போயிட்டு. இன்னொரு சில நம்ம ஹீரோ வந்துட்டு பேங்க்குக்கு போறாரு. அந்த கேபிட்டல்ல இருந்து தான் அந்த பேங்க்ல இருந்து அவனுக்கு லோனை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு இது எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம், எதுக்காக அவருக்கு லோன் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் அவர் பணத்தை கட்டிட்டாரு, அதனாலதான் நாங்க லோன் க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ராங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல வேலை பார்க்குற மேனேஜரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. அனுப்பு சொல்லிட்டு ஒருத்தர் மனு கொடுத்திருந்தாரு, இந்த ஆட் ஷூட்டை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு நீ எதுக்கு வாங்கின அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது, உன்னை ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, நீங்க தான் யாரோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்கீங்க, உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்துட்டு நம்ம ரமேஷை கூப்பிட்டு இருக்காங்க. ரமேஷை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு லோனை கட்டுறியா இல்ல வீட்டை ஜப்தி பண்ணுவா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அவன் வந்துட்டு நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறான். ஏன்னா ரமேஷ் வந்துட்டு ஆரம்பத்தில் சின்ன சின்ன திருட்டு வேலை சின்ன சின்ன வழக்கெல்லாம் அவன் மேல இருக்குது ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற மேனேஜர் சோ இப்படி ஒரு நபரை பயன்படுத்தி நம்ம அனுப்பை வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால நம்ம ரமேஷ்க்கு போன் போட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ லோன் எல்லாம் கட்ட வேண்டாம், உனக்கு நிறைய பணத்தெல்லாம் கொடுக்கணும், லோன் எல்லாம் க்ளோஸ் பண்றோம், ஆனா அதுக்கு நீ எங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும், அனுப்புங்கிறவன் எங்களோட ஆட் ஷூட்டுக்கு தடை பண்ணிருக்கிறான், அவனை வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மத்ததை நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு
உனக்கு எந்த பிரச்சனை வராது, நீ போலீஸ்லாம் மாட்ட மாட்டேன், நாங்க பாத்துக்கிறோம், பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கு, பண பலமும் இருக்குது, அரசியல் பலமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரமேஷ் வந்துட்டு ஒத்துக்கல, ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு, அதனால என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு போன் போட்டு நான் ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து கத்தியை கொடுத்துருக்காங்க, பணத்தை கொடுத்துருக்காங்க, லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கான அந்த என்ஓசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ஏதோ பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான். ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு மேல இருக்கிற அதிகாரி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. மேலதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, இவங்களாம் கொலை பண்ண தூண்டவங்களா இருந்தாலும் கொலை பண்ணவனை ஃபர்ஸ்ட் பிடிங்க, அவனை பிடிச்சி கோர்ட்டில் நிற்க வச்சு அவன் சாட்சி சொன்னாதான் இவங்களை வந்துட்டு எவிடன்ஸ் வச்சா நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி மேலதிகாரி இவங்களுக்கு மேல கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இங்க நம்ம ரமேஷை காமிக்கிறாங்க. ரமேஷ் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அனுப்பு வந்து அன்னைக்கு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறான். அதே ரூம் ஆப்போசிட்ல 108 தான் நம்ம ரமேஷ் தங்கி இருந்தான். அங்க ஓடி போன ஆள் வேற யாருமே கிடையாது, நம்ம ரமேஷ் தான். சோ ரமேஷ் என்ன பண்ணிருக்கிறான்னா, நீங்க வந்துட்டு ஸ்டேஜ் டிராமா தானே பண்றீங்க, உங்களோட ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு பேசுறதுக்காக நம்ம அனுப்பு வந்துட்டு கூட்டு போவாரு. கூட்டு போற அந்த கேப்ல தான் அப்படியே கத்தியால சுருகி கொலை பண்ணிருப்பான். சோ கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கிறான். சோ இந்த விஷயம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த 108 இருந்தது கண்டிப்பா நம்ம ரமேஷ் தான் அப்படிங்கறத தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனோட விட்டுட்டு போன இடத்துல அந்த பேங்க் டீட்டெயில் இருந்தது இல்லையா, அந்த பேங்க் டீட்டெயிலும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கேபிட்டலோட லிஸ்ட்ல எடுத்து பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ரமேஷ் ஒரு பக்கம் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல பார்த்தா ரமேஷ் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப பக்கத்துல வந்துட்டு ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அந்த குழந்தை எப்படி இருக்கோ என்ன படுதோ அப்படிங்கிற மாதிரி தெரியாம ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு சீன்ல பார்த்தாக்கா ஒரு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து அவனே வீட்டுக்கு போன் பண்றான். அவங்க வைஃபுக்கு போன் பண்ணி பேசும்போது அவ பயங்கரமா அழுகிறான். எங்க போயிட்டு நீ இருக்கியா இல்லையான்னு தெரியாம நான் எவ்வளவு தவிச்சிருக்கேன், குழந்தை பிறந்துருச்சு பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ரமேஷ் வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். நம்ம ரமேஷ்க்கு யாராவது ஃபாலோ பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் போயிட்டே இருக்குது. இன்னொரு சீன்ல பார்த்தாக்கா நம்ம போலீஸ்காரர் விசாரிச்சதுல உங்களுக்கு ஃபண்ட் கொடுத்தது வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறாங்க. ஒழுங்கா சொல்லுங்க, உங்களுக்கு மேல இருக்கிறது இது யார் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம காலேஜ் காட்டக்கூடிய டீனா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அலுப்பு கிட்ட கூட எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நீங்க பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு, அவர் தான். சோ அவர்கிட்ட போயிட்டு இப்ப விசாரிக்கலாம் சொல்லி போனா அவருக்கு வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குதான், அவரால் எதுவுமே செய்ய முடியாது, எந்த ஒரு சுயநலமே இல்ல அப்படிங்கிற மாதிரின்றதுக்காக ஒரு 10 மாசமா கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்காராம். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது ஏதோ நடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு பூத்தொட்டி எடுத்து அவனை அடிக்க வரும்போது டக்குன்னு வந்துட்டு அதை தடுக்கிறாரு. எஸ் சார், மனநலம் பாதிக்கப்பட்டவ அடிக்க வந்தா இப்படிலாம் கரெக்டா தடுப்பவனா அப்படி இப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவருமே கஸ்டடியில் எடுத்து அரெஸ்ட் பண்ண கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு சீன்ல அப்படியே நம்ம ரமேஷை காமிக்கிறாங்க. ரமேஷ் வந்துட்டு அவன் ஒய்ஃபை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்காங்க. வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்த உடனே கண் கலங்கி நின்றுகிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா போலீஸ்காரங்களா சுத்து போட்டாங்க. ஏன்னா மஃப்டில இருக்கிறாங்க, நம்ம ஹீரோ ரமேஷ் தானே தேடிட்டு இருந்தாங்க. அதனால அவனுக்கு குழந்தை பிறச்சு எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வருவான்னு சொல்லி ஒரு கெஸிங்ல நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களை பார்த்தோன்னே ரமேஷ் அங்கிருந்து ஓடுறான். அவங்க மனைவிக்கு ஒண்ணுமே புரியல, அழுகுறாங்க. இப்ப ரமேஷ் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஓடுனதுல ஒரு லாரியில மாட்டிக்கிறான். அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு அதே இடத்துல ஸ்பாட்லயே அவுட். சோ அவனு இப்ப டெத் ஆயிட்டான். இறந்து போன அவனை அப்படியே ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்படி அநேகமா வந்துட்டு ஒரு 2 உயிர் போயிடுச்சு. ஒன்னு அனுப்பு வந்துட்டு கொலை பண்ணது நம்ம ரமேஷ். சோ ரமேஷை வந்துட்டு அவனோட வறுமை காரணமா வந்து பயன்படுத்தி இருக்காங்க இந்த பேங்க்காரங்க. சோ இதனாலதான் அந்த கொலை நடந்திருக்குது. எல்லாமே வந்துட்டு ஒரு கார்பரேட் சதி. சோ அவங்களோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு 2 அப்பாவியை யூஸ் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வருவாரு. அப்ப அங்க இருக்கிற ஆட்டோல அந்த பொண்ணு வந்துட்டு குழந்தைய வச்சுட்டு அப்படியே ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துருக்கும் ஆட்டோக்குள்ள. சோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். விதி யாரை விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கதான் நம்ம கிளம்பி நம்ம ஹீரோ போறாரு. சோ அப்படியே இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.